ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். கத்திரிக்காய் நிறையா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கத்திரிக்காய் சட்னி நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கு, இட்லிக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. டிஃபன் ஐட்டம் செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் வந்து உளுத்தம் பருப்பும் காஞ்ச மிளகாவும் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதிகமாக நம்ம தக்காளி போட்டோன்னா இந்த ரெசிபி ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் கம்மியாக பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தலை போட்டாச்சுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை வந்து சேர்க்க போகிறேன். இது நல்லா வதங்கணுங்க. வதங்கிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டோம்ல அதுதாங்க, வேறு எதுவுமே போட வேண்டாம். நான் வந்து இது வந்து சட்னி மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காயும் நல்லா வதங்கிட்ட பின்னாடி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி மைய அரைச்சிட்ட பின்னாடி எப்பயும் போல் தாளிக்க வேண்டியது தாங்க. இதுக்கப்புறம் அடுப்பு மேலே வைக்க வேண்டாம். இப்போ சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.